மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டோபாலஜியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி ஒரு 41 வினாக்கள் பார்த்துருந்தோம். இப்போ 42வது வினாலிருந்து பார்க்குறோம். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. டோபாலஜியில் இப்போ தான் புதுசாக சேர்த்துருக்காங்க இல்லையா, அதனால் டோபாலஜியில் பேசிக்கான சில விஷயங்கள்ஸ் கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நிறைய பேசிக்கான விஷயங்களை நம்ம டோபாலஜியில் பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் டோபாலஜியில் நிறைய ப்ராப்ளம் போட போகிறோம். அப்போது நிறைய அங்கே சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அதுக்காகவும் இதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ப்ராப்ளம்ஸும் கொடுப்பேன். நிறைய டோபாலஜி ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நான் கேட்கும்போது எஸ் ஆமான்னு சொல்லணும். அப்போ தான் நல்லா புரியும். ஸோ அதுக்காக தான் இப்போ பேசிக்கான விஷயங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல், ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினால் ஒழிய டெஸ்ட் பேட்சை நல்லா பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் பண்ணால் ஒழிய உங்களால் போட்டியை சமாளிக்க முடியும். அவ்வளோ போட்டிகள் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் நல்லா பண்ணணுன்றவங்க ஸ்டடி மெட்டீரியல்லையும் வாங்குவேன். இப்போது 7358591547 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தருவோம். இமீடியட்டாக ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அது உங்களை பெரிய சேஃப் ஜோன் கூப்பிட்டு போயிடும். டெஸ்ட் பேட்ச் மிகப்பெரிய அளவில் உங்களை காப்பாற்றும், டவுட்டே இல்லை. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வெரைட்டியாக பார்ப்பீங்க, நிறைய டாப்பிக்லேருந்து, டோபாலஜிலேருந்து மட்டும் இல்லை. அப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்தும், ஒரு சேஃப் ஜோனு கொண்டு போயிடும். ஸோ டெஸ்ட் பேட்ச் மஸ்ட்டு. இப்போ இருக்கிற டைமுக்குள்ளே 2 டெஸ்ட் பேட்சாக முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. இதை முடிச்சுட்டு இன்னொரு சைக்கிளே போட்டுடலாம். ஏன்னா ஆனுவல் பிளானரில் அவங்க நோட்டிஃபிகேஷனே ஆகஸ்ட் வரைக்கும் தான் கொண்டு போயிருக்காங்க. எக்ஸாம் ஷெடியூலு நவம்பர் கொண்டு போயிருக்காங்க. நிச்சயமாக 2 டெஸ்ட் பேட்ச்சு ஃபுல் சைக்கிள்ஸ், ஒரு சைக்கிள் வந்துட முடியும். ஒவ்வொரு ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைக்கிள் வரும். 75 டெஸ்ட்டு ஒரு சைக்கிள், ஃபுல் சிலபஸ் கவர்டு. அப்போ அந்த மாதிரி இன்னொரு டெஸ்ட்டு திருப்பி கண்டக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டைம் ஸ்பேஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் தான் டெஸ்ட் பேட்சை நல்லா பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ தொடர்ந்து வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. இதுலேயும் நான் நிறையா கொடுப்பேன், எக்கச்சக்கமாக கொடுப்பேன். இதுவும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள். A basis for your topology on a set X is a collection of subsets of X that covers X and is closed under arbitrary unions. That covers X and is closed under finite intersections. Covers X and is closed under finite unions. None of the above. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூட்டபிள் இருக்கிறதுலே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a basis for your topology on a set X is a collection of subsets of X that covers X is closed under finite intersections. Okay, இதான் மோஸ்ட் சூட்டபிள். covers X closed under finite intersections. A basis for a topology on a set X is a collection of subsets of X that covers X. அந்த X கவர் பண்ணுது பாருங்க, அது covers X and is closed, அது closed under finite intersection. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது which of the following is a basis for the standard topology on the real line R? Which of the following is a basis for the standard topology on the real line R? The collection of all open intervals, the collection of all closed intervals, the collection of all rational numbers, none of the above. Which of the following is a basis? கீழே வர்றதுல எது பேசிஸ், எதுக்கு? The standard topology on the real line R. real line Rக்கு R with standard topology. இதில் அவங்க டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் சொல்லிட்டாங்க, R with standard topology. அப்போ அதுக்கு எது கீழே வர்றதுல எது பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது பேசிஸ்னால் the collection of all open intervals. The collection of all open intervals forms a basis. எதுக்கு? R with standard topologyக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கள்.
A basis for a topology on a set X is said to be a basis because இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் இல்லையா, இது தனித்தனி நோட் போட்டு வீடியோ கண்டென்ட்டில் கொடுக்குற இதெல்லாம் தனியாக நோட் போட்டு எழுதுங்க. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து படிச்சுக்கிறது எழுதி பார்க்குறது தனியாக நோட்டில் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, குழப்பிக்கூடாது. இப்போ இந்த 1 மார்க்லாம் நீங்கள் தனித்தனி நோட் போட்டு தனித்தனி யூனிட்டுக்கு எழுதிட்டு வரணும் இல்லையா, எழுதிட்டு படிக்கணும். ஓகே, பாருங்கள். A basis for a topology on a set X is said to be a basis because it is minimal collection of subsets that generates the topology. It is maximal collection of subsets that generate the topology. It is a collection of subsets that generate the topology and is closed under finite intersections. None of the above. A basis for a topology on a set X is said to be a basis because it is a collection of subsets that generates the topology. collection of basis ன்றது collection of subsets தான் இல்லையா, collection of subsets of X தான். அது topology generate பண்ணும். that generates the topology and closed under finite intersections. closed under finite intersection இருக்கும். subsets of X தான் அது, அந்த collection subsets of X தான் அது topology ஜென்ரேட் பண்ணும். அது closed under finite intersectionாகவும் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுதான் மோஸ்ட் சூட்டபிள் இருக்கிறதுல. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆன்சரில் எது மோஸ்ட் சூட்டபிள் பார்த்து நான் மாட்டிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள். which of the following is not a property of a basis for a topology? கீழே வர்றதில் வந்து எது நாட் அ பேசிஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வர 4ல் எது இல்லை அப்படின்னா, இங்கே பாருங்கள். இந்த பேசிஸ் இஸ் ஏ டோபாலஜின்னு சொல்கிறது தவறு இல்லையா. பேசிஸ்ன்றது டோபாலஜியா இல்லையே, த பேசிஸ் இஸ் ஏ டோபாலஜின்றது ராங். ஓகே, மோஸ்ட் சூட்டபிள் நம்ம எடுக்கணும். 4த்தையும் படிச்சுட்டு நிதானமாக எடுக்கணும். அடுத்து பாருங்கள். A basis for a topology on a set X can be used to define the open sets of the topology, define the closed sets of the topology, define the compact sets of the topology. None of the above. A basis for a topology on a set X can be used to define open sets of the topology. பேசிஸை நம்ம பேசிஸ் வந்து எதை டிஃபைன் பண்ண யூஸ் ஆகுது டோபாலஜியில்? டோபாலஜியோட ஓப்பன் செட்ஸை டிஃபைன் பண்ணுது. used to define the open sets of the topology. பேசிஸ்ன்றது டோபாலஜியோட ஓப்பன் செட்ஸை டிஃபைன் பண்ண யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்கள். பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ப்ராப்பர்ட்டிஸ். இதில் which of the following is a property of a basis for a topology? which of the following is a property of a basis for a topology? கீழே வர்றதுல எது வந்து பேசிஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு டோபாலஜியில் பேசிஸ் இருக்கும், நிச்சயமாக ஒரு டோபாலஜினா பேசிஸ் இருக்கும். பேசிஸோட ப்ராப்பர்ட்டியில் கீழே வர 4 எது பேசிஸோட ப்ராப்பர்ட்டி? The basis is a minimal collection of subsets that generates the topology. The basis is a maximal collection of subsets that generates the topology. The basis is a collection of subsets that generates the topology and is closed under finite intersections. None of the above. இதுதான் மோஸ்ட் சூட்டபிள். இந்த மாடல் ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்னா பேசிஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான், தட் ஜெனரேட்ஸ் டோபாலஜி தான், அண்ட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. பேசிஸில் வெரி ஒர்த்தான ஒன்றா இருக்காது. அடுத்து பாருங்கள்.
A basis for your topology on a set X is said to be closed under finite intersections because அது வந்து closed under finite intersection இல்லையா finite intersections ஏன் அப்படின்னா a basis for your topology on a set X is said to be closed under finite intersections basis நான் என்ன சொன்னேன் closed under finite intersections சொன்னேன் இல்லையா ஏன் அப்படின்னா because the intersection of any two basis elements is basis element. The intersection of any finite number of basis elements is basis element. The union of any two basis elements is basis element. None of the above. இதில் வந்து எது வந்து most suitableனா ஏன் closed under finite intersections ஏன் அப்படின்னா the intersection of any finite number of எந்த ஒரு finite collection வேணாலும் எடுங்க any finite number of basis elements finite number of basis elements உடைய intersection அதுவும் basis element தான் இருக்கும் okay the intersection of any finite number of basis element the intersection of any finite number of basis element the intersection of any finite number of base elements is a basis element finite collection எடுத்துக்கிட்டு intersection வந்து நமக்கு என்னவா இருக்கும் again a base element தான் இருக்கும் அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அது வந்து closed under finite intersection சொல்றோம் ஓகே அடுத்து பாருங்க the product topology on the Cartesian product x cross y of two topological spaces x and y is defined as the topology generated by the product topology இருந்து பேசிக்கான விஷயத்தை கேட்டிருக்காங்க the product topology on the Cartesian product x cross y of two topological spaces x and y is defined as the topology generated by the product topology ன்றது ஒரு topology generated by basis consisting of all sets of the form u cross v where u is open in x and v is open in y அடுத்து பாருங்க நாலுத்தையும் பார்த்தலாம் basis consisting of all sets of the form u cross y where u is open in x basis consisting of all sets of the form x cross v where v is open in y none of the above இது வந்து basic definition தான் ஆப்ஷன் A தான் இதுக்கு most suitable ஓகே product topology அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க product topology the product topology on the Cartesian product x cross y of two topological spaces x and y is defined as the topology generated by so product topology எப்படி டிஃபைன் பண்றாங்க so அதனுடைய basis elements வச்சு பாருங்க basis consisting of all sets so product topology ஓட basis consisting of all sets of the form u cross v product topology ஓட basis வந்து consisting of ப்ராடக்ட் டோபாலஜியோட பேசிஸ் எலமெண்ட் வந்து இந்த வடிவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே யூன்றது ஓப்பன் இன் எக்ஸ் விங்கிறது ஓப்பன் இன் ஒய் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பேசிஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஸோ ப்ராடக்ட் டோபாலஜி பேசிஸ் எலமெண்ட்ஸ் எந்த மாதிரியான ஃபார்மில் இருக்கும் யூ கிராஸ் வி இந்த வடிவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் கொண்டு இருக்கிற அந்த கலெக்ஷன் தான் பேசிஸ் ஓகே ஸோ அதில் யூங்கிறது ஓப்பன் இன் எக்ஸ் விங்கிறது ஓப்பன் இன் ஒய் ஓகே ஸோ இது வந்து இந்த மாதிரியான பேசிஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கலெக்ஷனை கொண்டு இருக்கிற அந்த கலெக்ஷன் ஒரு பேசிஸ் அந்த பேசிஸால் ஜென்ரேட் பண்ணுறது தான் டோபாலஜி அந்த மாதிரி இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் கொண்டு இருக்கிற அந்த கலெக்ஷன் ஜென்ரேட் பண்ணுற அந்த கலெக்ஷனை நம்ம டோபாலஜின்னு சொல்கிறோம் எதோட டோபாலஜி எக்ஸ் கிராஸ் ஒய் ஸ்பேஸ் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதனோட டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜி ஓகே ஸோ இந்த கலெக்ஷன்றது இந்த மாதிரியான கலெக்ஷனை கொண்டு இருக்கிறது வந்து பேசிஸ் எதுக்கு ப்ராடக்ட் டோபாலஜிக்கு ஸோ இதுதான் வந்து டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுது ஓகே ஸோ இந்த மாதிரியான பேசிஸ் எலமெண்ட்ஸ் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரியும் இல்லை okay so u cross v basis consisting of all sets of the form
u cross v, where u is open in x and v is open in y இருக்கணும். ஸோ இந்த கலெக்ஷனை நம்ம பேசிஸ் சொல்லலாம். இதை கொண்டு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி டோபாலஜியை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர டோபாலஜி தான் ப்ராடக்ட் டோபாலஜி. எக்ஸ் கிராஸ் ஒய்ங்கிற ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு ப்ராடக்ட் டோபாலஜி. அதோட பேசிஸ் எலமெண்ட்ஸ் இந்த வடிவில் இருக்கும், u cross v வடிவில் இருக்கும், வேர் u is open in x and v is open in y இருக்கும். ஓகே, அப்போ இது ஆப்ஷன் ஏ தான் மோஸ்ட் சூட்டபிள். பேசிக் டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. பேசிஸ் consisting of all sets of the form u cross v where u is open in x and v is open in y. ஓகே, இவ்வளோதான் விஷயம். ஸோ 50 வினாக்கள் பார்த்துருக்கோம். அந்த 50 வினாக்கள் 500 வினாக்களாக மாறும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்த வீடியோஸ் டோபாலஜிக்கு. சார் இந்த ஜெராக்ஸ் இது கொடுங்க சார் படிக்கிறதுக்கு, இது ஒரு 500 ஆகட்டும், அப்போ தரேன். இல்லைன்னா நோட் போட்டு தனியாக எழுதிட்டு வந்துடுங்க. ஓகே, இதையும் தாண்டி தான் டெஸ்ட் பேட்சில் நாங்கள் வேறு லெவலில் கொடுத்துட்டு வரோம். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஒரு 70 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் டோபாலஜியிலேருந்து. பயங்கர ஒர்த்தான வேலிடான ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் 70 ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து இமீடியட்டாக வேணுன்றவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அதில் டோபாலஜியில் பின்னாடி வச்சுட்டேன். டோபாலஜி கண்டென்ட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்க இல்லையா, அதில் பின்னாடி இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த 70 ஸ்டேட்மெண்ட்டையும் சும்மா அப்படியே சல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து 70 கொடுத்துருக்கேன். இந்த 70லேருந்து அவங்க எப்படி கேள்வி கேட்காம போயிடுறாங்க பார்த்துடலாம். ஏரியா கவர் பண்ணி கேட்டிருக்கேன். சொல்லி அடிச்சிருக்கேன். இந்த 70யும் ஒரு நாள் வீடியோவாக கொடுத்துட்றோம். மொத்தத்தையும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த 70 ஸ்டேட்மெண்ட்ஸும். இதையும் தாண்டி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் 70 ஸ்டேட்மெண்ட்டும் டோபாலஜிக்கு உண்டானது. தனித்த டோபாலஜி ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே 70. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் டோபாலஜியோட ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். பின்னாடி அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்டடி மெட்டீரியலே நல்லாயிருக்கும். அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 70 வேணும்ல. ரொம்ப முக்கியமானது சார். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், படிக்க முடியல சார். ஒரு 1/2 hour தான் சார் கிடைக்குது. அந்த 1/2 hourல எதனா படிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல சார் அப்படின்றவங்க இருப்பீங்கல்ல. இந்த 70 ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போங்க. இதை வச்சு தான் அவங்க கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த 70யும் வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வீடியோ போட்டுடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணுன்றவங்க ஜஸ்ட்டு இந்த நம்பருக்கு வந்து இந்த வீடியோ லிங்க்கை நான் அனுப்புகிறேன். 70யும் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ லிங்க்கை 7358591547 இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த 70 ஸ்டேட்மெண்ட் உள்ள பிடிஎஃபை, இந்த பிடிஎஃபோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தரேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா உங்களுக்கு வந்து அந்த டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியல்னு கேட்டு வாங்க. அதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணி வந்துடும். டோபாலஜி மெட்டீரியலு ஃபுல் செட்டோட வாங்குறீங்க இல்லையா, டோபாலஜி புக் மட்டும், அதுக்கு பின்னாடி இதை வச்சுருவேன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.